இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற அல்லது நம்மோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி. we are all chosen person அல்லது chosen people என்று சொல்வார்கள். தேவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வார்த்தையின் கீழே சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆவலாக இருக்கிறேன். ஆகவே நாம் கவனமாய் இந்த காரியங்களை கேட்டு நமது நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. அதனுடைய முன்னோட்டமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். இன்றைய கால இந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் பெரும்பாலும் தவறு செய்வது இயல்பாக மாறிவிட்டது. தவறு செய்வது மனித இயல்பு அப்படின்னு ஆயிருச்சு. அதையும் ஒரு படி தாண்டி தவறு செய்யாதவங்க மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிருச்சு. உண்மைதானே? எந்த தப்புமே செய்யல, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்கிற காலம் ஆயிருச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, இந்த உலகத்துல எவன் தப்பு பண்ணாதவன். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஏன் நம்மளே சொல்லியிருப்போம், யாருதான் தப்பு பண்ணாம இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு உலக வழக்கமாவே மாறிடுச்சு. கேட்டு கேட்டு அது பழகியும் போயிருச்சு. அந்த வார்த்தை நமக்குள்ள போய் என்ன காரியத்தை கிரியேட் பண்ணுதுன்னா, அப்ப யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்லை போல இருக்கு, நம்மளும் பண்ணலாம். அந்த மனநிலை வந்துருது பாருங்க. யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்லைன்னு சொல்லும்போது, அப்ப நம்ம மட்டும் ஏன் பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலை உள்ள வந்துருது. நமக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்துல யார் தப்புனாலும் சரி நான் பண்ண மாட்டேன், இந்த உலகத்துல யார் தவறு செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேங்கிற உறுதி நமக்குள்ள முதல்ல வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே ஒரு மனிதன் செய்கிற காரியம் அல்லது ஒரு மனுஷன் செய்கிற ஒரு பாவமான காரியம் அல்லது ஒரு அநீதியான காரியம் அல்லது ஒரு அநியாயமான காரியமாக இருந்தால் முதல்ல அவன் செஞ்ச காரியத்தை மறைக்கணும்னு தான் நினைப்பான். ஒரு மனுஷன் செஞ்ச தவற, ஒரு பாவம் செஞ்சுட்டான், ஒரு தவறு பண்ணிட்டான்னா முதல்ல என்ன நினைப்பான்? எப்படியாவது அதை மறைக்கணும்னு நினைப்பான். இதுல ஒரு வயசு பிள்ளைய கூட தப்புல. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க இந்த ஊர்ந்து போகிற வயசுல இந்த பிள்ளைங்க ஏதாவது பொண்ணை எடுத்து வாயில போட்டுக்கும். ஐயோ ஏதோ பிள்ளை வாயில போட்டுச்சு பாருங்க பாருங்கம்பாங்க. பார்த்தா பல்ல இறுக்கி கடிச்சுட்டு திறக்காது, பல்லு முளைச்சிருக்காது, வாயை இறுக்கி கடிச்சுக்கும். தோண்டுவாங்க போட்டு. பார்த்துருக்கீங்களா? ஏன்? அதுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டான், மறைக்கணும் அப்படின்னு. சின்ன பிள்ளை கூட இன்னைக்கு தெரியுது. ஒரு வயசு பிள்ளை கூட தப்பு செஞ்சதை மறைக்கணும்னு தெரியுது. அப்ப நமக்கெல்லாம் சொல்லவா வேணும்? சத்தியமா நான் இல்லைன்றுவான். எது கேட்டாலும் சரி, ஐயோ நான் இல்லவே இல்லைங்க, அது எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் மனுஷனுடைய இயல்பாக இன்றைக்கு மாறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தான் செய்கிறது தவறுதான், இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்கிற மனநிலை, அந்த மன தெளிவு எத்தனை பேருக்கு இருக்கு இன்னைக்கு? நான் செஞ்சது தவறுதான் முதல்ல யார் ஒத்துக்கிறாங்க? அதை சொல்லுங்க. அந்த மனநிலை யாருக்கு இருக்கும்? நீங்க அறியாம தவறு பண்ணிட்டீங்க, யாரும் அந்த என்ன பாட்டில் கீழே போட்டது அப்படின்னா யாருக்கும் தெரியாத மாதிரி பார்ப்பாங்க. அவன் தான் போட்டிருப்பான். வீட்டிலேயே சின்ன பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாவே பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டாக்க, யார் அந்த வேலையை செஞ்சது அப்படின்னா தான் தான் தவறு செஞ்சேங்கிறத எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு? சொல்லுங்க. அந்த மனநிலை எத்தனை பேருக்குள்ள வந்திருக்குது? இல்ல. இன்னைக்கு அநேக இடத்துல அது இல்ல. நான் ஆரம்பத்தை சொன்னது மாதிரி அந்த செய்த தவறை மறைக்கத்தான் நினைக்கிறாங்களே ஒழிய, தான் தான் தவறு செஞ்சேன்னு ஒத்துக்கிறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. அப்புறம் எப்படி அவருடைய வாழ்நாள் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும், பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, சந்ததி எப்படி இருக்கும்? இதே தொடர்ந்து வழி சந்ததியா தொடர்ந்துகிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, அப்படியே அவங்க தாத்தையின் புத்தி அப்படியே இருக்குமா, அவங்க அப்பாவோட புத்தி அப்படியே இருக்குது அவனுக்கு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களே? இது சொல்லாத சொல்லிட்டது மாதிரி பாக்குறீங்க. அதான் உண்மை, உலக வழக்கம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எல்லா மனுஷருக்கும் இது கடைசி காலம் என்று நீங்கள் நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும்.
சுதந்திரமா நீங்க வாழ்ந்து முடிக்க போகிற காலம் வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரமா நீங்க எங்கேயும் போக முடியாது. சுதந்திரமா செயல்பட முடியாது. நீங்களா விரும்பினத பேச முடியாது. நீங்க விரும்பின இடத்துக்கு போக முடியாது. இப்படிப்பட்ட நாட்கள் வந்துகிட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னால ஒரு செய்தியை பார்த்தேன். ஏஐ என்கிற தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியலி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரோபோ உலகம், அவர்களுக்கென்று உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்குதான். எல்லா ரோபோக்களும் மாநாடு போட்டுருச்சு. ஏஐ ஒரு தொழில்நுட்பம் இன்னொரு ரோபோவை தொடர்பு கொண்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கேத பாஷைகளை வச்சிருக்கிறாங்களாம். அவங்களுக்குன்னு ஒரு உலகம் ஆயத்தமாயிருச்சுன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னால அந்த செய்தி நான் வாசித்தேன். இனி நம்மளாம் ஃப்ரீயா நடமாட முடியாது. எல்லாமே அவங்களோட கண்காணிப்பின் கீழே இருக்கிறீங்க. நல்லா பார்த்துக்கங்க. சுதந்திரமா நடமாடுற சந்ததி 2025 முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்களாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்க கையில வச்சிருக்கிற மொபைல் போதும், நீங்க எங்க இருக்கீங்கிறத காட்டி கொடுத்துரும். உங்க கையில வச்சிருக்கிற அன்றாடம் பயன்படுத்துகிற இந்த மொபைலு, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பார்க்குறீங்க, என்னத்தை அதிகமா தேடுறீங்க, எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லிடும். அதனால இனி நீங்கள் ரகசியமான வாழ்க்கையோ மறைவான வாழ்க்கையோ நீங்கள் வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனா சுதந்திரமா வாழ முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் தான் கடைசி காலகட்டம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதே இந்த இன்னைக்கு ஆரம்பத்துல வாசிக்க வேண்டிய வசனம் அதுதான். வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நான் அடிக்கடி சொல்வேன், we are all selected persons. நம்ம எல்லாரும் தேவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், செலக்ட் பண்ணப்பட்டவங்க. இந்த உலகத்துல எத்தனை பேர் எத்தனை விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அது மட்டும் இல்ல ஒரு பரிசுத்த ஜாதி நம்ம. அல்லேலூயா. அப்ப நாம எப்படி வாழணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம, இந்த உலகத்தோடு உலகமா கலந்து விடாம, நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தின் கீழே நம்ம வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். உனக்கும் உலகத்தானுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கும் ஆவிக்குரிய ஜனத்திற்கும் உலகத்திற்குரிய ஜனத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வெள்ளச்சட்டை வெள்ளை பேண்ட் போட்டா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற அர்த்தமா? இல்ல. உலகத்தான வெள்ளச்சட்டை வெள்ளை வேட்டி கட்டானா இல்லையா? அப்புறம் எப்படி பரிசுத்தம் சொல்ல முடியும்? அப்போ உலக ஜனத்திற்கும் ஆவிக்குரிய ஜனத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவன் செய்யறத நம்மளும் செய்யறோம். அவங்க செய்யற எல்லா தவறும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? முதல்ல நாம யாருன்னு தெரியணும். நான் முதல்ல கற்றுக்கொண்ட பாடமே என்ன தெரியுங்களா? ஹூ ஆம் ஐ? நான் யார்? நான் யார்? முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்து நான் ஆராதிக்கிற தேவன் யார்? நான் ஆராதிக்கிற கடவுள் யார்? அடுத்து எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த 4 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுன்னா ஓரளவு நம்ம மனுஷ வாழ்க்கையில் இருக்கிறோம்னு அர்த்தம். முதல்ல நீங்க யாருன்னு உங்களை அடையாளப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க யாருன்னு சொன்னா பேரை சொல்லுவோம். இல்ல தெரியலையா அப்பா பேரை சொல்லுவோம், அம்மா பேரை சொல்லுவோம். அப்பவும் தெரியலையா ஊர் பேரை சொல்லுவோம். அப்பவும் தெரியலையா ஒரு பிரபலமான நபரை சொல்லி அவருக்கு இன்ன வழியில நான் சொந்தம்னு சொல்லுவோம். அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க யாருன்னு இது அடையாளம் அல்ல. மாறாக உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு அடையாளமா மாறணும். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், அவர் ரொம்ப நீதிமான்ங்க, அவன் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு பயந்த மனுஷங்க, எந்த ஒரு தீமையும் செய்ய மாட்டான், கீழே 10 ரூபா கிடந்தா கூட எடுத்து உரியவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவான். உங்களை பார்த்து நியாயம் செய்கிறவங்க, நீதியா வாழ்றவங்கன்னு வார்த்தையை உலகத்தான் சொல்லணும்.
அதான் who am I நீங்க கேட்டு பாருங்க, நான் எப்படின்னு நீங்க கேட்டு பார்த்துக்கங்க. சரி, அப்ப இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து வேதம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சில காரியங்களை வேகமா வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. 2 தீமோத்தேயு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் முதல்ல தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். போதும். ஜனங்கள் கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்களா? 23 காரியங்களை கர்த்தர் சொல்றாரு, 24 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறார். மனுஷர்கள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறாங்க, இருப்பாங்க. கடைசி காலத்துல இப்படித்தான் இருப்பாங்கன்னு இருக்கு. அதுல கடைசி அந்த 5ல வாசிச்சு முடிக்கிறாரு பாருங்க. கடைசி ஒரு வசனம், அந்த ஒரு வார்த்தை பாருங்க. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எப்படிங்க விலக முடியும் சொல்லுங்க? எப்படி விலகி போறது? எல்லாமே அப்படித்தான் இருக்குது. நம்ம போற இடமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க எல்லாம். எப்படி விட்டு விலகிறது சொல்லுங்க பாப்போம். அப்புறம் எப்படி நம்ம 1 பேர் 2:9 வாசித்தது போல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். எங்க இருக்கிறது? மனுஷனெல்லாம் இப்படி இருக்கிறானே. எல்லா மனுஷனோட சுபாவமும் இப்படித்தான் இருக்கு. தற்பிரியரா இருக்கிறாங்கன்னு ஒரே வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. தற்பிரியர்னு என்ன தெரியுமா? செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்கல்ல, அதிலே முடிஞ்சு போச்சு. ஏன் எல்லாத்தையும் சேர்த்து போட்டா எடு, நான் மட்டும் எடுத்துக்குவேன். அதான் செல்ஃபி. அதுக்கு தான் செல்ஃபின்னு பேர் வந்துச்சு. என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. மனுஷர்கள் பெரும்பாலும் கடைசி காலத்துல தற்பிரியரா மாறிடுவாங்க. அதுலயும் பணப்பிரியரா மாறிடுவாங்க. பணமா 5000 வந்துருச்சா, உடனே எடுங்கன்னு வேற போன், உடனே எடுத்துருங்க. அதை வாங்கிக்குவாங்களாம், திருப்பி முடக்கிடுவாங்களாம். வந்த பணத்தை எடுத்துருங்க. பேங்கல கூட்டம், என்னால் போகவே முடியல, வந்துட்டேன், திருப்பி வந்துட்டேன். வேற வேலைக்கு போனா பேங்கல கூட்டம் நிறைஞ்சு வலியுதுங்க, போக முடியாது. யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டாங்க. ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல மனுஷர்கள் பணப்பிரியரா ஆயிருவாங்களாம். இது நான் சொல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது சொல்றாரு, டேய் கடைசியில் இப்படி எல்லாம் ஆயிருவாங்க, நீ இப்படிப்பட்ட ஆளுகளை விட்டு விலகிருன்னு. எங்க விலகிறது? எங்க விலகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீங்கள் தேவனால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததி, அதை மறந்துடாதீங்கிறார். நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீங்க தலைமைத்துவத்தை நீங்கள் பெறப்போகிறவர்கள், தலைமைத்துவத்தை உடையவர்கள், நீங்கள் பரிசுத்த ஜாதி, அதை மறந்துடாதீங்கிறார். ஆகையினால கர்த்தர் சொல்றாரு தீமோத்தேயுவை பார்த்து, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற இந்த வார்த்தையில, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகி இருங்கிறார். நிச்சயமா விலக முடியாது. சரி, அதுக்கு இன்னொரு பிராயச்சித்தத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. சரி, 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 அதை மட்டும் வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நல்லா சொல்றாரு. நீங்க பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அதனால நீங்க இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், இந்த உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அடுத்து, ஏனெனில்
மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, கடவுளால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்திலேயே உண்டாயிருச்சு, கடவுள் அதை உருவாக்கல. கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இந்த காரியமெல்லாம் இந்த உலகத்துல இந்த உலகம் ஏற்படுத்தி கொண்டது. அவரவர்கள் தங்கள் விருப்பம் போல நடக்கிறதும், விருப்பப்பட்டதை பார்க்கிறதும், விருப்பப்பட்டதை பேசுகிறதும், விருப்பமானதை அவர்கள் அனுபவிக்கிறதும் உலகத்துல பழகி போயிருச்சுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்படித்தான் நடக்கணும்னு கர்த்தர் சில காரியங்களை சொல்றாரு. நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீங்க பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்க, ஆகையினால இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விட்டு நீ விலகிருன்னு சொல்றாரு. ஆனா அந்த உலகம் நம்மளை விடுதான், கண்களின் இச்சை விடுதான், மாம்சத்தின் இச்சை விடுதான், ஜீவனத்தின் பெருமை நம்ம விட்டுருதான் இல்ல, தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருக்கு. கண்களின் இச்சைன்னு சொல்லும் போது ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு சினிமா பாக்குறாங்க, அல்லது சினிமால வர்ற ஒரு நகைச்சுவையை பாக்குறாங்கன்னு வை. ஒரு தடவை பார்த்தாச்சு, சிரிச்சாச்சு, அதோட சிரிப்பு. முதல் தடவை பார்க்கும்போது சிரிப்பு வரும், அப்புறம் சிரிப்பு வராது, சரிதானே? அப்ப தெரிஞ்சு வரும் நமக்கு, இதுக்கு அடுத்து இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா அதவே பல ஆயிரம் தடவை பாக்குறாங்க. நேத்தான பார்த்த கண்களின் இச்சை விட்டுச்சா, விடல, திருப்பி ஒரு தடவை பார்ப்போம், திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். நான் ஒரு காமெடி மட்டும் சொல்றேன், இது மாதிரி எல்லாமே இருக்கு. திருப்பி ஒரு தடவை பார்ப்போம், திருப்பி ஒரு தடவை. கண்கள் கடைசி வரைக்கும் திருப்தி ஆகிறது இல்லைன்னு வசனம் சொல்லுது. காண்கிறதுனால கண்கள் திருப்தி ஆகிறது, கண்ணை திருப்தி ஆகிறது முடியாது. என்னைக்காவது கண்ணு திருப்தி ஆயிடுச்சுன்னு கண்ணை மூடிக்கிறோமா? பார்த்துக்கிட்டே தான் இருக்க சொல்லும். பார்த்ததவே பார்த்தா 100 தடவை கூட பார்க்க சொல்லும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் எப்படி நம்ம இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது? நம்ம எப்படி அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எப்படி மாறுறது? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா எப்படி வாழ்றது? பரிசுத்த ஜாதி எப்படி இருக்கிறது? எப்படி கர்த்தரை தரிசிக்கிறது? எப்படி நித்திய ஜீவனுக்கு போறது? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகம் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடுன்னு தீமோத்தேயுக்கு மறுபடியும் சொல்றார். இதெல்லாம் விட்டு ஓடி இருப்பா, வேண்டாம்பாங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 9ஆம் அதிகாரத்துல 41 50 வரைக்கும் குறிச்சுக்கங்க. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு விளக்கம் காட்டுகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 43 வாசிங்க. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன்னுடைய கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய், நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியிலே நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். எத்தனை பேர் கையை விட்ட ரெடியா இருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால். இந்த கை தாங்க எனக்கு பாவம் செய்விக்குது, இந்த கை இருக்கிறனால செல்ல தூக்குறேன், இந்த கை இருக்கிறனாலதான் மத்தவன் அடிக்கிறேன், இந்த கை இருக்கிறனாலதான் நான் பல தவறு செய்யறேன். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் உன் கையை வெட்டி போடுங்கிறாரு. அது சொல்ற அந்த லாஜிக்கை பாருங்க, அந்த கருத்து ஆழமான கருத்து. 2 கை உடையவனாக தவறு செய்து பாவம் செய்து எரிகிற அக்கினி நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒரு கை இல்லாதவனாய் ஊனனாய் ஜீவன்ல பிரவேசிப்பது நலமா இருக்குங்கிறார். பரவாயில்லைங்க, நான் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு 2 கையும் கூட வெட்டி போடுங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனா நேரடியா ஆண்டவர் கையை வெட்டி போட சொல்லல. அதை சொல்றேன். முதல்ல நேரம் எடுத்தனே கையை வெட்டி போட்டுன்னு சொல்லல. இந்த சிந்தனையை உண்டாக்குகிற அந்த சிந்தனை மண்டலத்தை அழிச்சிருங்கிறார். ஒரு சிந்தனையில ஒரு காவல் வை, இனிமேல் இந்த கையில டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. வேற எதுவும் சொல்லிருக்கலாமோ? சரி, இனிமேல் இந்த கையில சிகரெட்டை குடிக்க மாட்டேன் அப்படி கூட ஒரு முடிவு எடுங்க. சரியா? எந்த பழக்கத்தை எப்பொழுது யாரால் விட முடியவில்லையோ அப்பொழுது அந்த பழக்கத்திற்கு அவன் அடிமையா இருக்கிறான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த பழக்கத்தை விட முடியலன்னு சொல்லுங்க, அதுக்கு நீங்க அடிமைன்னு அர்த்தம், இன்க்ளூடிங் டீ. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை பாருங்க, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் எரிகிற நரகத்திலே பிரவேசிப்பதை பார்க்கலும் ஊனனாய் 2 கை இல்லாதவனாய் நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்குன்னு சொல்றார். போதுமடா சாமி, இதுக்கே இந்த வழியானு. அடுத்து உங்க காலை சொல்றார். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா உன் காலத்தை வெட்டி போடு.
இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. 50ஆம் வசனம் வாசிங்க. உப்பு ஆ. நல்லதுதான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் உப்புல சாரம் இல்லாமல் போயிட்டா அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். திரும்பவும் எதனால சாரம் உண்டாக்குவீங்க? உங்களுக்குள்ளே ம். உப்புடையவர்களாய் இருங்கள். எல்லாரும் உப்பு வச்சிருக்கீங்களா? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களா இருங்கள்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? இல்ல இந்த வசனம் கேட்டிருக்கீங்களா? உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? அப்போ நீங்கள் உப்புடையவர்களா இருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? உப்பு இட்டவரை உள்ளளவு நினை. அப்படின்னா கடைக்காரனத்தை வாழ்நாள் முழுக்க நினைச்சிருக்கானு. பிஎஸ்கே கடைக்காரன வாழ்நாள் முழுக்க நினைச்சு எனக்கு உப்பு கொடுத்தாரு. அதல்ல அர்த்தம், அதல்ல. பொதுவாக உப்பு நல்லதுதான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. இந்த உப்பு எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க தெரியுங்களா? எப்படி உற்பத்தி ஆகுறாங்க தெரியுதா? முதல்ல கடல் தண்ணீரை ஒரு பாத்தி கட்டி ஒரு ஓரமா வயல் இருக்கும், அதுல ஃபுல்லா தண்ணி ஏத்தி ஏத்தி வரப்பு கட்டி தண்ணியை நிரப்பிடுவாங்க. அப்புறம் அது சூரிய வெளிச்சத்துல அப்படியே ஆவி காத்துல தண்ணியெல்லாம் ஆவியாகி காத்துல போயிடும். அப்படி அந்த உப்பு அந்த தண்ணியில் இருக்கிற உப்பு அந்த படிமை மட்டும் அப்படியே படிஞ்சு 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 அந்த வயல் ஃபுல்லா உப்பு நிறைஞ்சிரும். நல்லா காய விட்டுருவாங்க. காஞ்சதுக்கு அப்புறமா அதை கம்பி அந்த கட்டை வச்சு தள்ளி 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 குமிச்சிருவாங்க. ஒவ்வொரு பாத்தியா குமிச்சு 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 எடுத்து அதை கூடையில சம்மந்து எடுத்து ஒரு மொத்தத்துக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் போடுவாங்க. அப்புறம் அதை பிரிச்சு எடுத்து லோடு ஏற்றுவாங்க. இது உப்பு தயாரிக்கிற முறை. நான் உப்புலாம் போயிருக்கேன், இந்த உப்பு தயாரிக்கிற இடத்துக்கு போயிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் எதை குறித்து சொல்றாருன்னா, கடல் என்பது உலகத்தை குறிக்கும். கடல்னா உலகம். இப்ப உப்பு ஆகணும்னா என்ன செய்யணும்? வேறு பிரிக்கப்படணும். இங்க உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்படணும். தனியா பாத்தி கட்டி உங்களைய வைக்கணும். இப்ப உலகத்துல இருந்து வேறு பிரிச்சு உங்களை இந்த பாத்தியில உட்கார வச்சிருக்கிறோமா இல்லையா? இந்த உலகத்துல வேறு பிரிச்சு பாத்தி கட்டுறது மட்டும் இல்ல, நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உங்கள் மேல உதிக்கணும். நீதிங்கிற சூரியன், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உங்கள் மேல உதிக்கணும். அவர் நீதியின் வெளிச்சத்தை உங்கள் மேல பாய்ச்சின உடனே நீங்கள் உப்பாக மாறுகிறீர்கள். எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய பொருளாக மாறுகிறீர்கள். எல்லாரையும் பதப்படுத்தக்கூடிய மனுஷரா நீங்க மாறுறீங்க. எல்லாருக்கும் முன்மாதிரியா மாறுறீங்க. உப்பு இல்லாத பண்டம் நிறைய பேர் உப்படாம சாப்பிடுறாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, உப்பு போடக்கூடாதுங்க, தவறி கூட உப்பு சேர்த்துறாதீங்கிறாங்க. இந்த பழமொழி அன்னைக்கு முடிஞ்சு வச்சு. ஆனா உப்பு இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. எல்லா பொருட்களையும் உப்பு இருக்கு. மனுஷனுடைய சரீரத்திலே உப்பு ஒரு பகுதி இருக்கு. 0.67% நமக்குள்ள எப்பவும் உப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல ரத்தத்திலையும் உப்பு இருக்கு, கண்ணீர்ல உப்பு இருக்கு, எல்லாத்துலயும் உப்பு இருக்கு. நம்ம உடம்புல எல்லாத்துலயும் உப்பு இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இது உப்பு, நீங்கள் உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன உப்பு? வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம். அப்படின்னு என்ன? உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை காமிங்கிறார். எப்பவும் அதை காமிங்கிறாரு. அதனாலதான் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்க. இந்த உப்பு சாரம் இல்லாம போயிடுச்சுனாக்க, அவன் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றேன், அவனே எங்க போய் நிக்கிறான் அப்படின்னு அது சாரம் இல்லாம போறது. எதனால சாரமாக்கப்படுவீங்க? அதுக்கு பதிலே கிடையாது. அதனால நீங்க எப்பயும் உப்புடையவர்களா இருங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் சொல்ல வந்த விஷயம், உலக ஜனங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா தெரியணும். 1 பேதுரு 2:9 வாசிச்சோம். நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. உங்களுக்கு உலக மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியணும். நீங்க தைரியமா சொல்லலாம், நாங்களாம் உப்பு போட்டு திங்கிறவங்கடா அப்படின்னு. என்ன அர்த்தம்? எங்களுக்கு சூடு சொரணம் மானம் ரோசம் வெக்க எல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அந்த சுருக்கம். நாங்களாம் தோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் சொல்லுவோம் அப்படின்னு. அந்த வைராக்கியம் வேணும். நாங்களாம் ஆண்டவருக்காக பிரித்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதிங்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். அதுக்கு தான் சொல்றாரு, இங்க உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களா இருங்கள். அதுக்காக வீட்டுக்கு போகும்போது எல்லாம் டாடா சால்ட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போறாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றொரு விஷயத்துல அங்க சொல்றாரு பாருங்க, எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அதுக்கப்புறம் கொலோசியருக்கு வந்துருங்க. 2-3 வசனங்களை வாசி நிறைவு செய்வோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கிட்ட இப்ப இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்க பணத்து மேல ஆசை வைக்காதீங்க.
நான் இருக்கிறேன் போதுங்கிறாரு. உன்கிட்ட இருக்கிறது போதும் நினைங்க. நான் உங்ககிட்ட இருக்கிறேன்ல, நான் உங்ககிட்ட இருக்கிறேன்ல. ஏசப்பாவே நம்ம கிட்ட இருக்கிறாருன்னா மத்த எதுக்கு போய் நீங்க தேடி ஓடிட்டு இருப்பீங்க பாப்போம். இப்ப ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு, நீங்க எதுக்காக வேற ஆள்கிட்ட போய் நீ மன்றாடி மண்டி போட்டு பிச்சை கேட்டுட்டு இருப்பீங்க சொல்லுங்க பாப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்களோட கூட இருக்கிறாரு. நீங்க அப்சல் போயிட்டு ஒரு சின்ன காரியத்துக்காக யார்ட்டையோ போய் முறையிட்டு இருக்கீங்களா, ஐயா எப்படியாவது கையெழுத்து போட்டுருங்கயா, ஐயா எப்படியாவது இதை முடிச்சிருங்கயான்ட்டு நீங்க ஏன் போய் மத்தவங்களை தொங்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. அதனால இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆகையினால் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. என்ன அழகா அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிறது போதும். எனக்கு ஆண்டவர் நாளைக்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு. இன்னைக்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, அப்புறம் நம்மளை விட்டுருவாரா? விட மாட்டார். கொலைசேயர் 3க்கு வாங்க. கொலைசேயர் 3ஆம் அதிகாரம். அதுல நீங்க 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் குறிச்சுக்கங்க. இப்ப 5, 6 மட்டும் வாசிங்களேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை ஒழித்து போடுங்கிறார். இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை தோன்றுகிற பாவ சாப காரியங்கள். இந்த சிந்தனை மண்டலத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றார். அடுத்து 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே இந்த உலக மனுஷனுக்குள்ளதான் சஞ்சரிச்சிட்டு இருந்தோம், அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். நாமளும் அது போல பாவங்களை செய்து கொண்டுதான் வந்தோம். ஆனால் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். என்னடா வந்ததுல இருந்து விட்டுருங்கன்னே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறீங்களா? அப்பதான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அப்பொழுதுதான் நீங்கள் பரிசுத்த ஜாதி, அப்பொழுதுதான் நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இல்லைன்னா உலகத்தா மாதிரி உலகத்தோட உலகமா வர வேண்டியதுதான். எல்லாருக்கும் வர்றது போல நமக்கு ஒரு நாளைக்கு வருங்க, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நமக்கு நடக்குங்கனாக்க அதோட போயிருங்கிறார். ஆனா அப்படி அல்ல. இன்றிலிருந்து நீங்கள் தேவனுக்காக பிரித்து எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள், உப்பு உடையவர்களா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருந்து உப்பு எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைஞ்சிருக்கணும், பக்தி வைராக்கியம் நிறைஞ்சிருக்கணும். எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் வந்த போதிலும் கூட நான் ஆண்டவரை விட்டு விலகலைங்கிறத உலக ஜனங்கள் பார்த்து திருந்தணும். ஆமாங்க, நாங்க கண்ணார பார்த்தங்க. நாளைக்கு டியூ கட்டணுங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமில்ல பேசாம எனக்கு ஆண்டவர் செய்வார்னு இருந்தாருங்க. நாங்கெல்லாம் கூட பதறிட்டு கிடந்தோம். அதனால எப்படி வண்டி தூக்கம் வந்துருவான்னு பார்த்தா யாருமே வரல. கேட்டாக்க அவர் பேர்ல யாரோ அக்கௌண்ட்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நடக்கும். நம்ம உலகத்தான் போல அல்ல, உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு போடுவேன்னு சொல்லி ஏமாத்துறாள் நம்ம அல்ல. நம்ம ஆண்டவருக்குள்ள வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்களேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. 12 வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியரும், ஆகையினால நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராயும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்க மத்த மனுஷன் மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கறத கர்த்தர் சொல்றார். ஏன்? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் இந்த இடத்த அங்க வலியுறுத்துறாரு பாருங்க. நாம தேவனால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், ஒருவேளை இன்னும் உலகத்துக்குள்ள இருப்போம்னு சொன்னா, இனி வர்ற காலம் ரொம்ப கஷ்டமான காலம். 2 தீமோத்தேயுல வாசிச்சோம். கடைசி காலத்துல மனுஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வாசிச்சு பார்த்தோம். இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா தேவனுடைய மனுஷனே இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகிருன்னு சொல்றாரு. இந்த உலகத்தின் பழி பாவங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய நாச மோசங்களுக்கும், இன்னும் சொல்ல போனா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமையாக இந்த உலகத்திற்குரிய எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We are all selected persons. நாம் தேவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். இறுதியாக ஒரு வசனத்தை வாசி நிறைவு செய்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வசனம் 3-8 வரைக்கும் இங்க வாசிச்சு பார்த்துக்கங்க. இப்போ 3ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ம். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஆ, வேசித்தனமும் ம், மற்ற எந்த அசுத்தமும் ம், பொருளாசையும் ம். ஆகிய இவைகளின் பேர் முதலாய் ஆ. உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அது வாசிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிடணும். எப்படி வாசிக்கணும்னா, மேலும் பரிசுத்த- பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பேரு கூட சொல்லக்கூடாதுங்கிறார். ஒரு பேச்சு கூட அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறார். எது அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு பேச்சு கூட சொல்லிடாதீங்கிறார். அந்த அளவுக்கு நம்ம நியாயமா, உண்மையா, நீதியா, நேர்மையா, கடவுளுக்கு பயந்து நம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததிங்கிற அந்த வார்த்தையை மையமா வச்சு நம்ம செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க இப்ப எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எவ்வளவோ கடைசி காலத்துல எப்படியோ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுல இருக்கீங்களா? இல்ல எதையெல்லாம் விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கேன் அதுல இருக்கீங்களா? இல்ல எதெல்லாம் உங்களுக்குள்ள வேணும்னு சொல்லியிருக்கு அதுல இருக்கீங்களா? இதெல்லாம் பாத்துக்கோங்க. வீண் பேச்சு, வீணான பேச்சுகள் பேசிட்டு இருக்கிறோமா? அந்த பேச்சுல ₹1 கூட லாபம் இருக்காது. மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் பேசுறது என்னடா உனக்கு லாபம் அப்படின்னா, சும்மா இருக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கிறேங்க. எப்படி நம்மால் பதிலா அப்படித்தான், சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்போமே. அவனு எப்படி தெரியுங்களா? என்னமோ வாய்க்கு பொறிகடலை கிடைச்ச மாதிரிம்பாங்க. ஆமா, அதுக்கு பொறிகடலை கிடைச்ச மாதிரி அவங்க ஏதாவது போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது, எதையாவது போட்டு. அதுக்கு நம்ம இந்த பூமியில பிறக்கலைங்க. அது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் கூட வாசிங்க. விபசாரக்காரனாவது விபசாரக்காரனாவது அசுத்தனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்படி இந்த உலகத்துக்கு உரியவர்களுக்கு அல்ல, இந்த உலகத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களுக்கு அல்ல. நீங்க இந்த பூமியில என்ன வேணாலும் செய்வீங்க, உங்களுக்குன்னு ராஜ்யத்துல இடம் கொடுக்கணுமா? உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கணுமா? உங்களுக்கு சுகமான இடத்தை அங்க உருவாக்கி நல்ல தென்றல் வீசுகிற இடத்துல, காட்டு சுகமாய் குளிரான இடத்துல உங்களை கொண்டு உட்கார வைக்கணுமா? இல்ல இந்த உலகத்தின் பிரகாரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. எங்க? இந்த உலகத்தின் பிரகாரம் அசுத்தத்திற்கும் இந்த உலகத்தின் சகல பொல்லாப்புக்கும் உட்பட்டு இந்த உலகத்திலே உலகமா உழன்று கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. எங்க? நரகம், எரிகிற நரகம். அந்த எரிகிற நரகம்னு எப்படி தெரியுங்களா? அது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நரகத்துக்கு தானே போனா போயிட்டு போறோம், அங்க போய் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்க கூடாது. நரகம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அவங்க அவியாத அக்கினி உங்கள் புழு சாவாமல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. புழு சாவாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு அறிஞர் வெளிப்படுத்துற எப்படி அதை டிக்ளேர் பண்றாருன்னா, இந்த உடம்பு முழுசு எரிஞ்சிடும். இந்த சதை இருக்கிற வரைக்கும் புள்ள என்னதான் நெய் தானே, இங்க பூரா பிரியாணியா தின்னு, ஆமா பூரா கடைசியில போய் அங்க எரியறதுக்கு தான் திக்குன்னு எரியும். பூரா எரிஞ்சு எலும்பு வரைக்கும் போயிருமா, எலும்பும் சேர்ந்து எரியும். சரி, எரிஞ்சு அப்படியே பஸ்பமாய் சாம்பலா போயிரும் நினைச்சிட்டு அதோட முடிஞ்சா இல்ல, திருப்பி சதை வளருமா. திருப்பி சதை வளர்ந்து 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 அது திருப்பி எரியுமா. அதுக்கு பேர் நித்திய அக்கினின்னு பேரு. அப்படின்னா என்ன? நித்திய அக்கினா முடிவில்லாத அக்கினி. அந்த அக்கினிக்கு முடிவே கிடையாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெறும் 365 நாள் மட்டும் கிடையாது, வருஷம் போலாம் கிடையாது. வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷமா இதே தொந்தரவுல தான் கிடக்கணும். இந்த பிரச்சனை தான் எரிஞ்சு எரிஞ்சு செத்து செத்து பிழைச்சு ஐயோ 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 அப்பா அம்மா காப்பாத்துன்னு கத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதான் சொல்றாரு, பேசாம உன் கையை வெட்டி போட்டுரு இன்னைக்கே. 2 கை உடையவனாய் அந்த எரி நரகத்திலே பிரவேசிப்பதை பார்க்கலும் நீ ஊனனாய் 2 கை இல்லாதவனாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகளை எடுத்து போட்டுருங்க. அப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குமானா அதையும் மாத்திக்கங்க. அந்த கெட்ட எண்ணங்களை, சிந்தனைகளை மாத்திக்கங்க. ஏனென்றால் 1 பேதுரு 2:9 சொல்லியிருக்கு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்த ஜாதி. நீங்க இந்த 3 லிஸ்ட்ல வர்றீங்கன்னா இதெல்லாம் ஒழிச்சு போட்டுருங்கிறார்.
இந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஏசாயா 43:21 சொல்றாரு, வாசிக்க வேண்டாம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை பிரைஸ் பண்ணுவாங்க, என்னை வொர்ஷிப் பண்ணுவாங்கன்னு அதுக்காகத்தான் நம்மளை ஏற்படுத்தினாராம். ஆனா நம்ம அதெல்லாம் யாருக்கோ சொல்லியிருக்காரு, நமக்கு இல்லைங்க. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்க, அவ்வளவுதான். எப்ஸ்டினோட கதை தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த தீவுக்கு பேர் வச்சிருக்கேன் பாருங்க, நல்ல பேரை கூட அந்த தீவுக்கு வச்சிருக்கிறாங்க. லிட்டில் செயின்ட் ஜான் ஜேம்ஸ், லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ், நல்ல பேர் அந்த தீவுக்கு வச்சு குலகாரங்க பல விதத்துல அங்க பொல்லாப்புகளை செய்திருக்கிறாங்க. உலகத்துல பெரிய பெரிய தலைவர்கள் படிச்சிருப்பீங்க நீங்க, அதனால அதிகம் உங்கள்கிட்ட பேச விரும்பல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இறுதியாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிச்சு நாம ஜெபித்துருவோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கடைசியா சொல்றாரு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நீங்க எப்ப பொல்லாங்கானதை விட்டு விலகுறீங்களோ அப்பொழுதுதான் சமாதானத்தின் ஆவியானவர் உங்களை சமாதானப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார், ஆசீர்வாதம் தருவார். அடுத்து உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். இந்த நிரூபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எல்லாத்தையும் வாசிச்சு சொல்லுங்கன்னு கட்டளை பிறப்பிச்சிருக்க அன்னைக்கு, அதனாலதான் சொல்லிருக்கோம். 21 வாசிக்கலன்னு நினைக்கிறேன். 21 வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, இப்ப எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி பாருங்க, நல்லதை தேர்ந்தெடுத்துக்கங்க, நல்லதை பிடிச்சுக்கங்கிறார். எல்லாவற்றையும் எப்படி பார்க்கணுமா? நம்ம பண ஆசையில இருக்கலாமா, இல்ல இந்த மோக இச்சையில இருக்கலாமா, கண்களின் இச்சைக்குள்ளே போயிடலாமா, இது நல்லதா நமக்கு, இல்ல இப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நடத்திடுவோமா, இதெல்லாம் சோதிச்சு பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கிறார். இவ்வளவு சொல்லி கொடுத்து நீங்க மாறலைன்னா என்ன சொல்றது? இவ்வளவெல்லாம் ஆண்டவர் சொல்லி தந்து நம்ம வாழ்க்கை மாறலைன்னா உங்க வாழ்க்கையை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, நரகத்துக்கு போவது நிச்சயம். இவ்வளவெல்லாம் தெரிஞ்சு நம்ம மறுபடி தவறு செய்வதா இருந்தா அந்த உத்தரவாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லைன்னா இந்த பூமியில இந்த உலகத்துல பிறந்து வேஸ்ட். யோபுல சொல்றாரு, அதுல கருவிலே அழிந்த பிண்டம் வாசிங்கிறாரு. பிரசங்கி சாலமன் சொல்றாரு, ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்றும் பூரணமான ஆயுசு நாள் வரை வாழ்ந்திருந்தும் இந்த உலகத்துடைய சகல சம்பரங்களும் ஆசீர்வாதங்களும் அவன் பெற்றிருந்தும் தனக்கு பிரேத கல்லறை முதலாவது இல்லாமல் போனால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் கருவிலேயே அழிந்திருந்தால் நலமா இருக்கும்னு சொல்லி சாலமன் சொல்ற. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நீங்க உலகத்துல எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து பிள்ளைகள் சொத்து சுகம் எல்லாத்தையும் வச்சிருந்து கடைசியில கல்லறையில கூட உனக்கு இடம் இல்லைனாக்கு நீ எதுக்குடா பிறந்தன்னு கேட்கிறார். இதுல கருவிலை செத்து போயிருந்தா நல்லதுன்னு சொல்லி சாலமன் சொல்றாப்புல. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். புரியுறவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா இப்படிப்பட்டவைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. 1 தெசலோனிக்கர் 5:21 கர்த்தர் சொன்னது போல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1:27 சொல்றாரு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. உலகத்தால கரைபடக்கூடாது. நம்ம இந்த உலகம் அப்படி நடக்குது, உலகத்தான் போனேன், உலகத்தான் செஞ்சான், அவன் போனா இவன் செஞ்சாங்கிறதுக்காக நீங்க போய் உங்களை கெடுத்துக்காதீங்கிறார். அப்ப உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறது தான் மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறதுங்கிறாரு. அதான் சுத்தமான பக்தி. ஆகினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்காகவே கர்த்தர் இன்னைக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை. நம்ம இன்னும் இதை கேட்டு உலகத்தின் பிரகாரம் நம்ம வாழக்கூடாது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சொல்லுங்க எல்லாரும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுக்காகத்தான் பூமியில பிறந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து உங்க குடும்பமானாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, எல்லாரும் மனம் திரும்பணும். அதனால இந்த காரியத்தை பிடிச்சுக்கங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி,
அவை நம்ம எழுந்து நிற்போம். ஒருவேளை இந்த சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகள்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இருதயத்துல குத்தும்னா இப்பயே ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கை தவறு செய்கிற அந்த காரியத்தை இன்னொன்று கூட நான் வெட்டி போட்டுறேன். அந்த காரியத்தை நான் விட்டுறேன். நான் 2 கையை உடையவனா எரிநரகத்துல போறதை பார்க்கலும் ஊனனாய் நான் ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பது நலமா இருக்குன்னு சொல்லி என்ன காரியத்தை விடணும்னு நினைக்கிறீங்களோ என்னோட கூட ஜெபத்துல நீங்க அதை விட்டுருங்க. நீங்க திரும்ப போகும்போது சமாதானமா போவீங்க. எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. எங்களை மிகவும் மிகவும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய திருப்பாதத்தில் வருகிறோம் அப்பா. பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட ஆண்டவர் இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலப்படுத்தி கொடுங்க ராஜா. எங்கள் இருதயமும் எங்கள் சிந்தனையும் எங்கள் சொல் செயல் நடக்க எல்லாம் இந்த உலகத்தை குறித்தே போய் கொண்டிருக்கிறதே. ஆனாலும் 1 பேதுரு 2:9 நாங்கள் வாசித்தது போல நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்கள் இருதயமும் சிந்தனையும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இதோ கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்குரிய எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும், எல்லா ஏமாற்றுகிற காரியங்களுக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பண ஆசையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க ராஜா. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த உலகத்தின் எல்லா பொல்லாப்புகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் பணம் தான் மையமாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா ஒரு தவறுக்கும் எல்லா நன்மைக்கும் கூட ஒரு பணம் தான் முக்கியமான காரணமா இருக்கிறது. அப்படிப்பட்ட பண ஆசையிலிருந்து, பொருள் ஆசையிலிருந்து எங்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க ராஜா. எங்களுக்கு உள்ளது போதும் என்று நினைங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா, அதை கூட எங்களுக்கு பரிபூர்ணமாய் தாங்க ராஜா. கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துல இருந்தாலும் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, இந்த உலகத்தின் பிரகாரமாய் நான் இந்த காரியத்துல சிக்கி கொண்டிருக்கிறேன், இந்த ஒரு பழக்கத்துல நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன்னு சொல்றவங்க கூட அது வெளியே வரும்படியான ஞானத்தை இந்த வேளையிலே கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று இன்னைக்கு யாரெல்லாம் அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு நன்மையை சுதந்தரிப்பார்களாக, பரிபூர்ண நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளலாம் ஜெபிக்கிறார் ராஜா. இது அப்படி நன்மை செய்யுங்க. இன்றைக்கு வந்திருக்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், அதே போல குறிப்பா இன்றைக்கு புதிதாய் கடந்து வந்திருக்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமது நாமத்திற்கு என்று நாங்கள் செலுத்த வேண்டிய எல்லா மகிமையையும் நாங்கள் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக ஏறெடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.